டேய் என்ன தாத்தா ஸ்கூட்டர் தள்ளிட்டு வரீங்க? பின்ன இந்த வயசுல பொண்ணையா தள்ளிட்டு வர முடியும்? கேள்வியை பாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? கொடுங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்ன? பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இத முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? நீ இத முதலே கேட்க வேண்டியதானே, வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. இங்க இருந்து பெட்ரோல் பங்க் 5 கிலோமீட்டர். எப்படி போறீங்க? இப்படித்தான். சரி சரி கொடுங்க, நான் தள்ளிட்டு வரேன். வண்டி எடுக்கும் போதே பார்க்க வேணுமா தாத்தா பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு? வாங்க. இதுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி? இன்னும் எவ்வளவு தூரம் போ. நம்ம சதாசிவன் தாத்தா கார் மாதிரி இல்ல? இவன் ஏன் லேம்ப் போஸ்ட காரால தள்ளுறான்? ஐயோ தாத்தா ஆக்சிடென்ட். சீக்கிரமா போய் பாரு. இந்தாங்க வண்டியை பிடிங்க. தாத்தா எதுக்குடா என் திங்கிங்க கெடுக்கிற? வண்டி என்னாச்சு? ரிப்பேர். ரிப்பேர் சரி, எதுக்கு போஸ்ட்ல இடிச்சிருக்கீங்க? போஸ்ட்ல இடிச்சதுனால தான்டா ரிப்பேர். முதல்ல வெளியே வாங்க. முழுசா வரானே. இப்ப எப்படி இங்க இருந்து போறீங்க? வீட்டுக்கு போகணும்னா 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். சொல்லாதப்பா, அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் தாத்தா, இது வந்துடுறேன். என்ன சொல்றான் அந்த சின்ன பாலகன்? அவர் என்னத்த சொல்லுவாரு? வண்டி ரிப்பேரா, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு புலம்பிட்டு இருக்காரு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, சொன்னா சிரிப்பீங்க. சிரிக்க மாட்டேன், சொல். அந்த தாத்தா சொல்றாரு, ஸ்டீஃபன் வீட்டுக்கு தானே போறான், அவன் வண்டியிலேயே என்ன டிராப் பண்ணிட சொல்லேன்னு கேட்டாரு. நம்ம வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, ஏன் வண்டியில நிறைய பெட்ரோல் இருக்கு, எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு என்ன வீட்டுல டிராப் பண்ணிருங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும்னு சொன்னாரு. அவன் நம்ம சொல்றேன்னு சொல்லி இருக்க மாட்டானே. சொல்ல வச்சிருச்சே டைம். இப்ப நீங்க மட்டும் டிராப் பண்ணல, மறுபடியும் லேம்ப் போஸ்ட்ல மோதிக்க வேணாம். ஐயோ தாத்தா, 5 கிலோமீட்டர் ஒரு லொக்கு நடந்து போகணும். என்னன்னு கேளு. அந்த கிழவன் என்ன பார்த்து ஏதோ சொன்னானே. உங்களை பத்தி என்ன சொல்ல போறாரு? அவர் வேற ஒரு விஷயம் சொன்னாரு. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? என்ன சொன்னா சொல்லு. அந்த தாத்தா சொல்றாரு, அவர் வண்டியில பெட்ரோல் இல்லையா, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா அவர் வண்டியில உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறாராம். ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. அவன் அப்படி கேட்கிற ஆள் இல்லையே, ரொம்ப வீம்பு பிடிச்சவனாச்சே. என்ன மறுபடியும் அதே புலம்பல் தான்? என்ன பண்ணலாம்? போனா போதும் அவர்கிட்ட பெட்ரோல் வாங்கிட்டு போற வழியில டிராப் பண்ணிடுவோமா, இல்ல உன் சகாசமே வேணாம் வீம்பா போயிடுவோமா? நாம ஒண்ணு அவர் வண்டியில போல, அவர் தான் நம்ம வண்டியில வர்றாரு. அப்படித்தாங்கிற. நீ ரொம்ப தாங்குற. சரி விடுங்க தாத்தா, இவர் ரிலேஷன் நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கு போலாம். நீ வயசு பையன் காலை விசிறி போட்டு நீ பாட்டு போயிருவ, அப்புறம் இதை யாரோ சுமந்துட்டு வர்றது? சரி, ஏதோ அழுதாம் புலம்புனா கண்ணீர் விட்டான்ற. விட்டாரு? நீ பார்த்த? பார்த்தேன். வெக்கத்தை விட்டு ஜிப்பாக்காரனே இவ்வளவு இறங்கிட்டான். மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என்னால பொறுக்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியாது. உனக்கு தான் தெரியும். அரைச்சு என்ன நீங்க வரீங்களா வரலையான்னு கேட்க சொன்னாரு. என்ன யோசிக்கிறீங்க? நாம ஒண்ணு அவர் வண்டியில போல, நம்ம கொடுக்கிற பெட்ரோல்ல தான் அவரே போறாரு. சரி, ஏதோ அவனும் அழுதான் கண்ணீர் விட்டான்னு சொல்ற. புவர் மேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டுமே. அவன் தானே இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்டது. அவருதான். நாம கேட்கலையே. நம்ம இது கேட்க போறோம், அதான் ஊருக்கே தெரியுமே. கொடு சாவி.
ம் போங்க உட்காருங்க தாத்தா. என்னப்பா இது? ஏன்பா நீ வரல? நான் உங்களோட வந்துட்டா வண்டி யார் பாத்துக்கிறது? போய் மெக்கானிக் அனுப்புங்க, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். ரைட் ரைட். நல்ல பெட்ரோல் தானா? வண்டி இந்த முக்கு முக்குது. பார்த்து பள்ளம் மேடமா இருக்குது, புடிச்சுக்க. டேய் ஸ்டீஃபன், உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இப்படித்தான் 2 பேரும் ஒரே சைக்கிள்ல ஒன்னா போவோம். அதெல்லாம் ஒரு காரண்டா சதா. டேய் நிறுத்துடா, நிறுத்து. நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஏன்? நாம வீட்டுல பெத்து வச்சிருக்கிறோமே 2 எருமைங்க, அதுல ஒண்ணு பார்த்தாலும் சிக்கல். ஆமாமா. ஏய் சதா, நாளைக்கு பார்க்ல மீட் பண்றோம், யாருக்கும் தெரியாம. பாய் பாய். திருட்டுத்தனமா மீட் பண்றதுக்கு நாம என்ன கள்ளக்காதலா பண்றோம்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.